நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ரியாக்ஷன் வித் அமோனியா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா குளோரோசில்லசைன்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு சார் சொல்றேன் கவனிங்க. ஸோ சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ரியாக்ஷன் வித் அமோனியா நல்லா கவனமாக கவனிங்க சார். என்ன செய்யறேன்னு NH இந்த பக்கம் SiCl3 இந்த பக்கம் ஒரு SiCl3 இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய குளோரோசில்லசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா இங்கே இருந்த குளோரின் ரியாக்ட் ஆகி HCl-ஆக வெளியே போயிடும். HCl-ஆக வெளியே போயிடும். ரைட், இப்போ வாங்க நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு 2 சிலிக்கான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க தங்கங்களா, இங்கே 2 போடுங்க. அப்போ குளோரின் எவ்வளோ ஆகுது பாருங்க, 4 2 8 ஆகுது. இங்கே 3 இங்கே 3 6. அப்போ இன்னும் எத்தனை வேணும், 2 வேணும். அப்போ இங்கே 2 போடுங்க, 8 ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே 1 இங்கே 2 3 சரியாக போச்சு. நைட்ரஜன் 1 சரியாக போச்சு. இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா குளோரோசில்லசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சரியா தங்கங்களா? இது எல்லாமே புக் இன்சைடில் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவேஷனாகவே இருக்குது, நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ரியாக்ஷன் வித் எத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா டெட்ரா ஈத்தாக்சி சிலேன் கிடைக்கும். அது எப்படின்னு சார் சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. எடுத்து எழுதிக்கோ நம்ம. சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ரியாக்ஷன் வித் எத்தில் ஆல்கஹால். அப்போ என்ன நடக்கும் கவனிங்க, இந்த டர்ன் இது C2H5 இருக்குல்ல, அது இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். எப்படி SiOC2H5 4 எல்லாம் போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு, இங்கே ஹைட்ரஜனும் இங்கே Cl இருக்குது. அப்போ என்ன வெளியே வரும் நமக்கு, HCl வெளியே வரும் ப்ளஸ் HCl. சரி தாங்களே, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும், வாங்க பண்ணுவோம். இங்கே எத்தனை இருக்குது, 4 ஈத்தாக்சி இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 4 போடுங்க. போட்டாச்சா? ரைட். அடுத்து சிலிக்கான் எத்தனை இருக்குது, இங்கே 1 இங்கே 1 இருக்குது. ரைட். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம குளோரினை பார்க்கணும். குளோரின் 4 இருக்குது, இங்கே எத்தனைமா இருக்குது, மொத்தமே நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, 4 போடுங்க. அப்போ ஹைட்ரஜனை பார்க்கணும் நம்ம. ஹைட்ரஜனை பார்த்தா எத்தனை வருது பாருங்க, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 4 ஹைட்ரஜன் முடிஞ்சிருச்சு. இந்த C2H5 மொத்தமாகவே பார்க்கணும், முடிஞ்சிருச்சு. சரியா தங்கங்களா?